கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்து வீட்டில் தான் குழந்தை பெற்றுக்கணும்னு ரொம்ப தீர்மானமாக இருந்தேன். 8 வருஷமா வரன் தேடிட்டே இருந்தோம். என்னை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ நல்ல பொண்ணுதான், ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராததெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க, நீ நல்ல ஒரு மனநல மருத்துவரை பாருன்னு நிறைய பேர் சொல்லி மனசு நோகடிச்சிருக்காங்க. சரிதான் போ, ஆனால் ஒன்று ஆகாட்டி ரெண்டுன்ட்டு கடந்து வந்து இந்த கையில் இப்போ குட்டி நம்ம கிட்ட இருக்காங்க. இந்த புரிதல் வந்து எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, அப்பா, சித்தப்பா, எங்கள் அப்பா கூட பிறந்தாங்க 4 பசங்க, 4 பேருமே வீட்டில் தான் பிறந்தாங்க. நான் ஆத்தா கூடவே வளர்ந்ததுனால ஆத்தா வந்து சொல்லுவாங்க, இந்த காலத்தில் ஒன்றை பெற்றுக்கிறதுக்கே ஐயோ அம்மானு முக்குறாங்க, நாங்கள்லாம் பொழுதுக்கும் பருத்தி மாறு பிடுங்கிட்டு பொழுதோட இவங்கெல்லாம் அவங்க அப்பாங்க சித்தப்பனுங்கெல்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்துருவாங்க அப்படின்னு எங்கள் ஆத்தா சொல்லும். இவங்க ஒன்றை பெற்றுக்கிறதுக்கே முக்குறாங்கன்னு பெத்து போட்டு நடக்க முடியல, முட்டி நோகுது கால் நோகுதுன்னு எங்கள் ஆத்தா எல்லாரையும் வாரிட்டே இருப்பாங்க. ஏத்தா ஊர் வம்பு, கம்மு நெருங்காத்தா அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் நானும் எங்கள் அண்ணனுமே வீட்டில் தான் பிறந்தோம். எங்களுக்கு தடுப்பூசி எல்லாம் போடவே இல்லை. போலியோ சொட்டு மருந்து போடுறதுக்கு வருவாங்க, உங்கள் பையனுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் போடுறேன்னு எங்கள் அப்பா காட்டுக்குள்ளே தண்ணி கட்டிகிட்டு இருப்பார். உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, வந்தே மம்முட்டிலேயே ஓட்டுருவேன் பாரு, ஓடியே போயிடுவாங்க, வரவே மாட்டாங்க. இன்ன வரைக்கும் எங்களுக்கு தடுப்பூசி எதுவுமே போடலை. நாங்கள் கொரோனா ஊசி கூட போட்டுக்கல. ஆரம்பத்தில் என் கணவர் வந்து வீட்டில் குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். அப்புறம் என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்ட்டு ரொம்ப முரண்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதெல்லாம் கடந்து வந்து எனக்கு வந்து அகிலா அம்மாவை பற்றி ஃபஸ்ட்டே கொஞ்சம் தெரியும். அவங்க தான் ஏதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அவங்கள கேட்கும்போது இந்த குழு மூலிமா நான் பயணித்தேன். அப்போ இந்த குழுவிலேருந்து எனக்கு நிறையா பேர் அவங்களோட வீட்டு பிரசவம் அனுபவத்தை சொன்னது மூலமாக எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரும் அந்த குழுவில் இணைச்சி விட்டாங்க. அப்புறம் அவர் அந்த மெசேஜஸ் எல்லாம் பார்க்க அவரும் கொஞ்சம் மனசு மாறிட்டார். கடைசியில் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். பாப்பா பிறக்கும்போது அவர் தான் பக்கத்தில் இருந்து பாப்பா வெளியே வரும்போது அவர் கையால் தான் வாங்கினார். அவர் அந்தளவுக்கு வந்து கடவுள் வந்து எங்களுக்கு வழி வகுத்து கொடுத்தாருன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. 5வது மாதம் பாப்பா வயிற்றில் இருக்கும்போது அப்பயும் அவர் முரண்பாடு பண்ணிகிட்டே தான் இருந்தார். ஒரே ஒரு ஸ்கேன் பண்ணி வேணா நீங்கள் போய் எடுத்துக்கோங்க, என்னை கூப்பிடாதீங்க, நான் சிவனேன்னு இருக்கிறேன், நான் ஆளை விட்டுருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. சரி நீ என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலுதா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கூட பேசுறதே இல்லை. அவர் ஒரே ஒரு செக்கப் போய்க்கலாம், பாப்பாவுக்கு ஊசி போட்டுக்கலாம், உங்களுக்கு ஊசி குத்தி விட்டுருவேன்னு சொன்னதுலேருந்து அவர் வாயே திறக்கிறது இல்லை, இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கிறாரு. அப்புறம் எனக்கு மார்ச் 27ஆம் தேதி விடிய கால நேரம் 3:45 இருக்கும். அப்போ தான் பனிக்கூட உடையுது. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் உங்களோட எல்லா பயத்துக்கும் நான் ஒரு உதாரணமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சேன், எல்லாமே சாப்பிட்டேன். இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னுலாம் நினைக்கிறோம் நம்ம. ஆனால் ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்ம பண்ணியிருக்கிற தவறு அந்த நேரத்துலையாவது நம்ம வந்து கொஞ்சம் அந்த தவறுகளை திருத்திக்கிறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாப்பா பிறக்கும்போது நான் எந்த ஒரு 4 நாள் எந்த ஆதாரமே நான் எடுத்துக்கல. ஏன்னா அவ்வளோ தவறு, கழிவுகள் அவ்வளோ தேக்கம். அந்த கழிவுகள் வெளியே வர வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தேன். அந்த வலி கூட நான் வலியாக நினைக்கல, கழிவு வெளியேற்றம்தான் அப்படிங்கிற ஒரு நல்ல புரிதல் இருந்தது இறைவன் வழிகாட்டுதல்னால. 7 மணி நேரம் கழித்து பாப்பா பிறந்தாங்க. பாப்பா பிறந்து மறுபடியும் ஒரு 7 மணி நேரம் கழிச்சு தான் ப்ளசண்ட்டாக வெளியே வந்துச்சு. அப்போ நான் எந்த அளவுக்கு தவறு பண்ணியிருப்பேன்னு பாருங்க. எனக்கு ஒரு துளி கூட பயம் இல்லை, வழியில் நான் அழுகவும் இல்லை, நல்லா கத்துனேன், பயங்கரமாக கத்துனாலும் நான் அழுகவே இல்லை, ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. முருகர் இருக்கிறாரு பார்த்துக்குவாரு, அடுத்த வருஷம் காவடி தூக்கி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பாப்பா தலை வெளியே வரும்போது நான் ஹாலில் நடந்துகிட்டே தான் இருக்கேன். தலைவலியில் வருதுன்னு ரூம்குள்ளே ஒடியாந்து ஒரு 10 நிமிஷத்தில் அழகாக வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எந்த வழியும் தெரில, நினச்சதை சாதிச்சிட்டோம், கடவுள் அருளால அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக 2 பேருமே சந்தோஷமாக பயணிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ வரைக்கும். நன்றி, வணக்கம்.